பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரே அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுவே. அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் திருக்கோயில் பேளூர் சே. அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வறண்டு எடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மூலமாக முதலில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை தினமும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு நாங்கள் உங்களுக்கு ஜாதகங்களை அனுப்புகிறோம். அதை பார்த்தும் கேட்டும் நீங்கள் அனைவரும் உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி என்பதால் சேலம் மாவட்டம் பேளூரிலே அமைந்துள்ள தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்திலிருந்து நாங்கள் இன்று ஜாதகங்களை உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் குழுவோடு வந்து நாங்கள் இங்கே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒளிபரப்பிலே பங்கு கொள்வதற்காக எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் பேச்சாளர் திருமதி மணிமேகலை அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேனேஜர் திருமதி தமிழரசி அவர்களையும் வருக வருக என்று அழைக்கிறோம். இன்னைக்கு பார்த்தோம்னா திருமணங்கள் நடப்பதற்கு லேட் ஆகிறது, காலதாமதம் ஆகிறது என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். அவர்களுடைய குறைகளை இறைவன் தீர்ப்பார் என்பதற்காகத்தான் இங்கே வந்து இறைவன் பாதத்திலே ஜாதகங்களை அமைத்து இங்கே வந்து நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, வறண்ட இடம் பெற்றோர்கள் விட்டு கொடுத்தீர்கள் என்றால் விரைவில் திருமணம் நடக்கும். அது எப்படின்னா, வசதி, வேலை இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து கொஞ்சம் பாருங்கள். விட்டு கொடுங்கள், கெட்டு போக மாட்டீர்கள். விரைவில் திருமணம் நடக்கும் என்று கூறிக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். முதலில் எங்களுடைய யூடியூப் சேனல் ஒளிப்பதிவாளர் திருமதி மணிமேகலை அவர்கள் இப்பொழுது ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவார்கள். நம்ம எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கோகிலா. துளுவ வேளாள முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம், கும்பராசி, சதய நட்சத்திரம், மேச லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிடிஎஸ் படிச்சிருக்காங்க. உயரம் பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர். நல்ல சிகப்பு நிறம். 5/10/1995 பிறந்திருக்காங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க சென்னையில. இப்ப இருக்கிறது அங்கதான். சொந்த ஊரும் சென்னை தான். அப்பா திரு ரவிக்குமார் சதன் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அம்மா திருமதி கலாவதி இல்லத்தரசியா இருக்கிறாங்க. இவங்க படித்த குடும்ப பாங்கான வரனை எதிர்பார்க்கறாங்க. கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தங்கை மட்டும் 1. சொந்தமா வீடெல்லாம் இருக்கு. நிறைவான வசதி, அழகான பெண், இதற்கேற்றார் போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இப்ப இந்த ஜாதகக்காரர் பேர் பார்த்தீங்கன்னா கோகிலா, அழகான பொண்ணு, சொந்த ஊர் சென்னை, ஜாதகம் இருக்கிறதும் சென்னை தான். இவர் பிறக்கும் போதே ராகுமகா திசை தாயின் வயிற்றில் சென்றது போக 14 வருஷம் 4 மாசம் 24 நாள். குருமகா திசை 16 வருஷம். அருமையான குருபலன். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா குமரவேல். துளுவ வேளாளர், ஆற்காட்டு அகமுடையார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது செவ்வாய் ஜாதகம். கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. BE/ME ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.7. நல்ல சிகப்பு நிறம். 26/11/1983 பிறந்திருக்காங்க. அசோக் லைலாண்ட்ல சீனியர் மேனேஜரா ஒர்க் பண்றாங்க. வருஷத்துக்கு 21 லட்சம் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது சென்னை. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா கொளத்தூர் பக்கத்துல விழுப்புரம். அப்பா திரு பழனி
எம்டிசில ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அம்மா திருமதி சூரியகலா இல்லத்தரசியா இருக்கிறாங்க. இவங்க படித்த குடும்ப பாங்கான வரனை எதிர்பார்க்குறாங்க. கூட பிறந்தது பார்த்தீங்கன்னா தம்பி மட்டும் ஒன்று. நிறைவான வசதி, சொத்து இருப்பெல்லாம் நேரில் குறிப்பிடுவாங்க. இதற்கேற்றாற்போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இப்போ இந்த ஜாதகக்காரர் பேர் குமரவேல், சீனியர் மேனேஜர், மாதம் 21 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு, அசோக் லைனில் வேலை பார்க்குறாரு. இவர் பிறக்கும் போதே புதன் மகா திசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 13 வருஷம் 4 மாதம் 17 நாள். கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம், இப்பொழுது சூரியன் திசை 6 வருஷம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் வந்து அரவிந்த், தொழுவ நாயக்கர், மக நட்சத்திரம், சிம்ம ராசி, மேச லக்னம். டி படிச்சிருக்கிறாரு. உயரம் 5.8, 27/12/1988 பிறந்திருக்காரு. மாதம் 55,000 ரூபா சம்பளம். சொந்த ஊர் கோயம்புத்தூரில் வேலை செய்கிறாரு. சொந்த ஊர் பெத்தநாயக்கன்பாளையம். அப்பா பேர் ராவணன், BA, விவசாயம், நிலக்கலார். திருமதி என் வைத்திய ஜெயந்தி மாலா, BSc B.Ed. இவங்க இல்லத்தரசி. இவங்க எதிர்பார்க்கலாம் நல்லா படித்தவரனா எதிர்பார்க்குறாங்க. சொத்துருப்பு நேரில் சொல்லியிருக்கிறாங்க. இவர் பிறக்கும் போதே கேது மகாதிசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 6 வருஷம் 1 மாதம் 17 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்து இதோ உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பிரவீன்குமார், சோழிய வெள்ளாளர், சுத்த ஜாதகம். ரேவதி நட்சத்திரம், மீனராசி, கடகலக்கணம். B.Tech MS படிச்சிருக்காரு. உயரம் 175 சென்டிமீட்டர், 18/5/1993 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 16 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் தொட்டியம். அப்பா பேர் மருதன், ரிட்டையர்டு. திருமதி எம் தமிழ்ச்செல்வி இல்லத்தரசி. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்து எங்களுடைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேனேஜர் அவர்கள் ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவார்கள். அடுத்து வரன் பெயர் ஆர் திவ்யா. இவங்க நாட்டார் பிள்ளை வகுப்பை சேர்ந்தவங்க. ராகுகேது ஜாதகம், உத்திராடம் நட்சத்திரம், தனுசு ராசி, மிதுன லக்னம். BSc B.Ed படிச்சிருக்காங்க. 5.5 உயரம் இருக்காங்க. இவங்க 29/3/2000 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில் HDFC பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்க. சேலரி மாதம் 30,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்க சொந்த ஊர் தேவியாக்குறிச்சி. அப்பா பெயர் என் ராசு, பிஸ்னஸ் பண்ணுறாரு. அம்மா பெயர் ஆர் அஞ்சலை, இல்லத்தரசியாக இருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தங்கை மட்டும் ஒருத்தவங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இவங்களுக்கு வந்து சொந்த வீடு 2, விவசாய நிலம் 2 ஏக்கர் இருக்கு. அழகான பெண். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். எஸ்ஆர்ஜி கல்யாணம். இப்போ இந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா திவ்யா, அழகான பொண்ணு. இவங்க சென்னையில் பேங்க்ல HDFC பேங்க்ல வேலை செய்கிறாங்க. அதனால் இந்த பொண்ணு பிறக்கும் போதே சூரியன் மகாதிசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 5 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையின் அடுத்த வரன் பெயர் எஸ் பாலஸ்ரீ ஸ்ரீதர். இவங்க முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. ராகுகேது ஜாதகம், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, ரிஷப லக்கணம், BEMS USA படிச்சிருக்காங்க. இவங்க உயரம் 5.5 இருக்காங்க. இவங்க 22/3/1992 பிறந்திருக்காங்க. அமெரிக்காவில் மாதம் 9.5 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அதாவது வருஷத்துக்கு 1 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்க சொந்த ஊர் சென்னை. அப்பா பெயர் B ஸ்ரீதர், இந்தியன் பேங்க் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அம்மா பெயர் B பாலபத்மா, அரசு பள்ளி ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அமெரிக்கா வரன் மட்டும் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் ஒருத்தவங்க. இவங்க சென்னை மற்றும் அமெரிக்காவில் சொந்த வீடு இருக்கு. அழகான பெண். அது இல்லாமல் BC உட்பிரிவு சம்மதம் சொல்லியிருக்காங்க. முதலியார், அகமுடையார், சோழி வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்களும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா பாலாசீதர். அழகான பொண்ணு. அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 1 கோடி, மாதம் 10 லட்ச ரூபான்னு கணக்கு வச்சுக்கோங்க. அமெரிக்காவிலையும் வீடு இருக்குது, மெட்ராஸ்லேயும் வீடு இருக்குது, இந்தியாவிலையும் பெங்களூர்லேயும் வீடு இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா பிசியில் முதலியார், துளுவு வேளாளர், அகமுள்ள உள்பிரிவு எல்லாம் சரின்னு சொல்லிட்டு. ஆனால் அமெரிக்காவில் தான் மாப்பிள்ளை இருக்கணும். அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய மாப்பிள்ளைகள் யாராக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கு அவர் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே குருமகா தாயின் வயிற்றில் குருமகா திசை சென்றது போக நின்றது 12 வருஷம் 6 மாதம் 26 நாள். சனி மகா திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பின் மூலமாக இன்று சேலம் மாவட்டம் வேலூரில் உள்ள தாண்டவனீஸ்வரர் ஆலயத்திலிருந்து உங்கள் ஜாதகங்களை வைத்து அனைவருக்கும் திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் என்பதற்காக பூஜை செய்து இங்கே நாங்கள் ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம். இதை பார்த்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணி செஞ்சுக்கிங்க. அப்போதான் நாங்கள் அனுப்புகிற ஜாதகம் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் பலன் தேடும் பெற்றோர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா விரைவில் திருமணம் நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.